ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு முருகனின் வாழ்த்துக்கள், அவருடைய ஆசிகள் என்றென்றும் நிலைத்திருக்க இந்த நாளை இனிதாக தொகுவோம். வாழ்க வளத்துடன். வணக்கம். 25/6/2025 இன்று த ஃபேன்சி டே 25/25 சொல்லுவோம். அன்று புதன்கிழமை ஆனி மாதம் 11ஆம் நாள் விஸ்வவாசு வருடத்தில். இன்றைக்கு 176 நாட்கள் வருடம் ஆரம்பித்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம். இன்னும் 189 நாட்கள் கையில் இருக்குது. இன்றைக்கு அமாவாசை திதி மிருகஸ்ரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு இருக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான காரியங்கள் செய்வது அப்படின்னு சொல்கிறதும், எல் அப்படிங்கிறது யமபயத்தை நீக்குவது அப்படின்னு சொல்லுவோம். அது தண்ணீரோடு சேர்க்கும்போது அது அவர்களுக்கு போய் சேரும். நிறைய பேர் கேட்பாங்க, எள்ளும் தண்ணி ஊற்றினா எப்படிங்க முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காஞ்சி மகாமுனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது நம்ம ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து பணம் அனுப்பணுன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஒரு இதில் பண்ணிங்கன்னா அங்கே பணம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் இந்த எள்ளு தண்ணியை நம்ம பண்ணும்போது அங்கே முன்னோர்களுக்கு அவர்கள் என்ன பிறப்பாக பிறந்திருக்கிறார்களோ, மரமாய் பிறந்திருந்தால் அவர்களுக்கு நீர் ஊற்றப்படும், மழை பெய்யும். ஆடாக பிறந்திருக்கும் போது அவர்களுக்கு புல்லாகவோ பழங்களாகவோ போய் சேரும். மனிதராய் பிறந்திருக்கும் போது வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் லாபங்களும் பெற்றுத்தரும். இப்படின்னு ஒரு பிறப்புக்கும், ஏன்னா மாணிக்கவாசகர் புல்லாய் பூவாய் புழுவாய் பரமாய் பல் விருகமாய் மரங்களாய் தேவராய் வல்லசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்தெழுந்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்படி எல்லா பிறப்பும் நமக்கு கோடானு கோடி பிறப்பு பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சுழண்டு போயிட்டே இருக்குது. இந்த ஆன்மா வேறு வேறு இடத்துல பிறந்துட்டுருக்கு. இப்படி இந்த ஆன்மா திருப்பி பிறக்காமல் இருக்கணும், மீண்டும் பிறவா வர வேண்டும் அப்படிங்கிற நிஜ சாயுஜ பதவி அப்படின்னு சொல்லுவான். எப்போவுமே சுவாமியோடைய பாதத்தில் போய் உட்காந்துக்கிறது. அப்படி போய் உட்காந்துக்கணுன்னு எல்லோரும் ட்ரை பண்ணுறது தான் முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முக்தி நிலையை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த அமாவாசையை நார்மலாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் முன்னோருக்கு திதி செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம படுற கஷ்டம் இவங்க குழந்தை படக்கூடாதுன்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 மணி வரை, சாயங்கால வேலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11 மணி வரை காலை வேலையில், சாயங்கால வேலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். புதன்கிழமை ஆனதுனாலே இன்றைக்கு 12:01 ராவுகாலம், யமகண்டம் 7:30-9, குளிகை காலம் 10:12. இன்றைய நாளிலே சூலம் வடக்கு, பால் நம்ம பரிகாரமாக யூஸ் பண்ணுவோம். மிதுன லக்னத்திலே சூரியனுடைய இழுப்பு 3 நாழிகை 37 வினாழிகள் இருக்குது. 5:55க்கு சூரிய உதயமாகிறது. இன்றைய நாளிலே மிருகசீஷம் அப்படிங்கிறதுனாலே விசாகம் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரத்துடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ராசி கட்டத்தில் ராசிகளில் எங்கெங்கே உட்கார்ந்துருக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு சூரியன் புதன் வியாழன் மற்றும் 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது. மிருகசீஷத்தோடு சேர்ந்து 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துறாங்க மிதுனத்தில். செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சிம்மராசிக்குள்ளரையும், குரு கும்பராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார், மீன ராசிக்குள்ளர சனி அமர்ந்திருக்கிறார், மற்றும் சுக்கிரன் மேஷ ராசிகளில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ராசிகளுடைய கட்டத்தில் பார்க்கும்போது அனைத்து விதமான கிரகங்களும் இந்த பாம்பு அப்படிங்கிற கிரகங்களான ராகு கேதுக்குள்ளார அடங்கிவிட்டது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்க நேரத்தில் அமாவாசை வேறு வருது, மிருகசீஷம்ன்ற நட்சத்திரத்தில் வருதுன்னா ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி கண்டம் அப்படின்னா அதிகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவோம். விருத்தி அப்படிங்கிற அடுத்த முதல் யோகத்துக்குள்ளே போகக்கூடிய நாள். நாகவ கரணம் அப்படிங்கிற ஒரு அதனால் பாம்பு புத்துக்கெல்லாம் இன்றைக்கி நார்மலாக போயிட்டு பால் ஊற்றுறதெல்லாம் வழக்கம் உண்டு. நாக தேவதைகளை வணங்குவது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கு உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக எப்படிலாம் நமக்கு ராசிகளுக்கு இருக்க போது பலன்கள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்காக 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைகிறார். அதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார்.
2ஆம் இடம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்துக்கு சுக்கிரன் இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறதுனால அவரும் பண வரவுக்கு ஏற்படுத்தி விடுவார். முயற்சி வெற்றி ஸ்தானத்துக்குள்ளே 4 கிரகங்கள் அமர்வது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனதிலே ஒரு மமத்தைன்னு வந்துடும், கர்வம்னு வந்துடும். அந்த கர்வம் வந்தனால அடுத்தவங்ககிட்ட விவாகமாக போய் விரோதத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அந்த விவகாரங்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஸ்நேகர் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, நான் யார் தெரியுமான்னு ஒரு 2 கேள்வி கேட்குறது, இதெல்லாம் வரும். மனதுக்காரகன் சேர்ந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீடிகை போட்டு அடிக்கும். அதை கொஞ்சம் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா அவங்க வச்சு செய்வாங்க, நம்ம வாங்கிக்கிட்டோம். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முன்னோர்கள் வழிபாடு செய்து மத்தியான வேலையில் 11:45 12:15 இது அந்த டயத்து பேர் அபிஜித் முகூர்த்தம்னு பேர். அந்த முகூர்த்தத்தில் ஏதானும் உங்களால் இயன்ற 5 10 எந்த முடியுமோ அதை தானமாக ஏழை எளியவருக்கு பைசா தானம் பண்ணுறது, இல்லைன்னா சாப்பாடெல்லாம் தானம் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தானங்கள் பண்ணுவது இன்றைக்கி உசிதமான விஷயம். பண்ணினீங்கன்னா என்னாகும், உங்கள் வாழ்க்கையில் பலவிதத்திலும் நன்மையும் வளமும் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படின்னாக்கா மிதுன ராசி. அங்கே 4 பேர் சேர்ந்த கூட்டணி இன்றைக்கி உட்கார போகுது. குடும்பத்தில் 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம்னாலே பணத்தை பற்றின விஷயங்கள் யோசனை வந்துடும். அப்போ இன்றைக்கி நிறைய பண செலவுகளுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெருசா நீ பெருசான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை காட்டி இப்போ இந்த போலீசிங் விளையாட்டு விளையாடிட்டுருப்போம். டிராஃபிக் கான்ஸ்டபிள் விளையாட்டு, நான் பண்ணல நீ பண்ணல நீ பண்ணல நான் பண்ணலன்னு ஓடிட்டுருக்கோம். ஆனாலும் காசு வரத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எனக்காக பார்த்துக்கிறது தான் குரு அங்கே இருக்கிறார். அதனால் காசு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் செய்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சோமான்னு ஒரு தடவைக்கு 4 வாரம் யோசித்து செய்யுங்க. இதனால் என்ன பண்ணணுன்னா, செவ்வாய்ங்கிறவர் உட்கார்ந்துருக்காரில்ல 4ஆம் இடம்னு, செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் கெடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டேலோட டோன். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே தான தர்மங்கள் செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. 4 பேர் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்துருக்கிற ராசி இன்னைக்கு. மனோகாரகனோடு சேர்ந்ததுனாலே மனசில் நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. உடல் ஆரோக்கியம் சற்றே குறைந்திருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சூரியனால் நோய் கொடுத்துருக்கிறார். அதே போல் குரு அமர்ந்திருக்கனால தேவையற்ற பயங்கள் மனதில் இருக்கிறது. புதன் அமர்ந்திருக்கிறதுனாலே தேவையற்ற பிரயாணங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு மனசில். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கி சந்திரன் அமர்வதனாலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பண வரவுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தக்கூடியதான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும், அதே போல் மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பர்களான உங்களுக்கு மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே கலத்திரத்தின் மூலமாக சில வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருள் வரவை கொடுப்பதற்கு சூழ்நிலை நல்லா இருக்குது. அதனால் தொழில் மூலியமாக லாபம் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுவதும் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியமாக வைத்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் பெருகும். வாழ்க வளத்து. வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குள்ளார 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் உங்கள் ராசிநாதன் சேர்ந்துக்கிட்டதுனால இன்றைய நாளில் நிறைய செலவுகள்லாம் வருமானா, ஆமாம் செலவு வரும். அது சுப செலவாக மாற்றுவதற்கு வழி என்னன்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் தானம் செய்ய வேண்டும். யாருக்கு தானம் செய்வது? ஏழை எளியவர்களுக்கு மட்டும் இல்லாமல்
இந்த டிசேபிள் குரூப்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு அந்த கால் முடியாதவர்கள், கை முடியாதவர்கள், கண் இழந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் இன்றைக்கு செய்வீர்களானால் அது மூதாதையர்களுக்கும் முதியோர்களுக்கும் நீங்கள் செய்த தர்ப்பணத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி தான தர்மங்கள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2-4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதலாக உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள். நல்ல ஒரு சூழ்நிலையை பலன் உள்ளதாக அமைக்கக்கூடியது. உற்சாகமான எந்த காரியத்தையும் செஞ்சிருவீங்க. நல்ல நல்ல மூமெண்ட்லாம் இன்றைக்கி பெருமையை சேர்ப்பதாக அமையும். ஆர்வம் பொங்கும், கவனம் ஒரே இடத்துல இருக்கும், ஜெயம் பாராட்டு வரும். வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் எப்போதும் சிக்கல் இல்லாமல் இருந்தால் எதிர்பார்ப்பு எப்போதும் ஃபுல்ஃபில் பண்ணப்படும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. இன்சொல் பேசுவது முக்கியம், அதை மட்டும் கனசில் வச்சுக்கோங்க. மனதிலே இன்சொல் பேச வேண்டும் அப்படின்னு நல்ல இனிமையான சொற்கள் இருக்க வேணும். அந்த இனிமையான சொற்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லதாக கொண்டு செல்லும். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி மூஞ்செல்லாம் கடுகடுன்னு வச்சுக்காம சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக எல்லாரையும் எதிர்கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியின் ரகசியம். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிரித்த முகத்துடன் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது அப்படிங்கிற கர்ணனின் அந்த வள்ளல் தன்மையுடன் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்றதன் நல்லதாக இருக்கட்டும். இந்த நாள் வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமாவாசை தினமாக அமைகிறது. நல்ல சுபிஷங்கள் வருவதற்கான முகாந்திரங்கள் நிறைய கிடைக்கிறது. அதனால் வேலை மாற்றங்கள் இருந்தால் பண்ணலாம். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போன்றதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் சமாளித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவான் களத்திரத்தின் மூலம் சில குழப்பங்களை ஏற்படுத்தித்தான் கொண்டிருப்பார். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண வரவுக்கு எப்பவும் பயம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கலகமில்லாத மனதை வைத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்போ உங்களுக்கு காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. 12க்குரியவன் 8க்குரியவனான 12 உட்கார்ற செவ்வாய் உங்களுக்கு எப்பவுமே சோகத்தை கொடுப்பதா பயத்தை கொடுப்பதா அமைகிறது. கொஞ்சம் அதனால் செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இந்த செலவை சோகத்தையும் எப்படி போக்கிக்கணும்னா இந்த முன்னோர்கள் திதி செய்வது அப்படிங்கிறதும் மூதாதையருக்காக எண்ணி நீங்கள் தானம் செய்வதும் ரொம்ப முக்கியம். நவ தானியங்களை வாங்கி நீங்கள் தானம் செய்வதனாலே இன்றைக்கு நீங்கள் இந்த மரண பயம் அப்படிங்கிற பயத்திலிருந்து விடுபடலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் மற்றும் சுக்கிரன் பார்க்கிறார்ன்றது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளிலே இந்த குருவுடன் சேர்ந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 10-11க்குரியவன் 2 பேரும் தொழில் ஸ்தானத்துக்குரியவன் வெற்றிக்குரியவன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும், ஆனாலும் நடக்கும் அப்படிங்கிறது ஃப்ராங்காக சொல்லிடலாம். எந்த வேலையும் தீர்மானமாக யோசித்து செய்யும்போது நம்ம அதை முடிச்சு விடலாம். அது தீர்மானம் இல்லாமல் ஆஃபரேட்டடாக போகும்போது தான் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக டூன்ஸ் அண்ட் டூஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கணுங்க. இன்றைக்கி எப்படிலாம் எல்லாம் வேலைலாம் பண்ணணும் அதை அழகாக லைனப் பண்ணி பண்ணுங்கள். பண்ண உங்கள் காரியங்கள் கடைன்னு முடிய ஆரம்பிக்கும். ஒரு காரியம் நீங்கள் ஈஸியாக முடிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நாளையிலேருந்து ரீபோர்ட் பண்ணிக்கலாம். அதனால் இன்றைய நாள் விதை விதைப்பது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. விதை விதைப்பது போல் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். செய்கிற காரியங்கள் ஆழ்ந்து அகந்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது.
ஃபுல் ஹார்ட்டடாக செய்யணும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கோங்க. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் அவசியம் முன்னோர்கள் திதிகள் செய்பவராக இருந்தால் செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா தான தர்மங்கள் செய்பவராக இருந்தால் அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்கள். தையல் மிஷின் போன்ற விஷயங்கள்லாம் ஏழை எளியவர்களெலாம் வாங்கி தருவாங்கள்ல, அந்த மாதிரி முடிந்தால் ஒரு கம்பளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளியவர்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒன்றுமே முடியல சார், ஒரு செருப்பு ஒரு ஜோடியை வாங்கி யாராக ஏழைகளுக்கு கொடுங்க. இதெல்லாம் தானமாக அமையும். இந்த தானத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிதானம் பெருகும், அதனாலே மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. நீங்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து அழகாக முடிவெடுக்கணும் யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. மிருகசீஷ நட்சத்திரத்தில் போய் சந்திரன் அமர்ந்ததுனாலே விசாக அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் பயம் பதட்டம் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நலம் கருதி ஆக்கம் கருதி எதிர்ப்பை நோக்கி செல்லக்கூடிய எதிர்பார்ப்பை நோக்கி செல்லக்கூடிய பயணங்களிலே சில தடைகள் வரலாம். அதனால் புதிய முயற்சிகளை முடிந்தவரை இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சிக்கல் இல்லாது பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். பதட்டங்கள் ஜாஸ்தி இன்றைக்கி இருக்குது, எதுவும் செய்கிறதுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் நிதானிச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுங்க, அமைதியாக இருங்க. ஒரு சிப் ட்ராப் ஆஃப் வாட்டர் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருங்க. அப்போவுமே உங்கள் பதட்ட தீரலைன்னா அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நார்மலாக அந்த கேட்பரிஸ்னு ஒரு சாக்லேட்டில் ஆட் வரும் இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி இந்த சந்திராஷ்டமத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வெள்ளமோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வாயில் போட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மறந்து மெய் மறந்து இருப்பது அப்படின்னு கொண்டு வந்து லிங்கரிங் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். புதிய காரியங்கள் அவசியம் வேண்டான்னு வச்சுட்டிங்கன்னா போதும். பதட்டங்கள் அவசியம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நேரான பாதைகளை சொல்லும்போது நமக்கு பாதைகளை தடைகளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய காரியங்களில் நல்ல காரியங்கள்லாம் செய்ய சொல்லுவோம். அதுபோல் இன்றைக்கு நாளிலே அமாவாசையாக இருப்பதனாலே தான தர்மங்கள் செய்வது நல்லது. உங்களால் முடிந்தது அரிசியோ பருப்போ காய்கறியோ எதையோ ஒன்று வாங்கி யாருக்கான்னு ஒன்று தானம் கொடுங்க. இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு சாப்பாடு தெரியும்னா அட்லீஸ்ட் 2 பேருக்கு சாப்பாடானு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய கர்மாவுடைய தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பயங்கள் போய் மனதிலே வியாக்குலம் அப்படிங்கிற குழப்பங்கள் போய் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே சூரிய சந்திரனுடன் சேர்ந்து குரு புதன் இவங்கெல்லாம் அமர்ந்திருக்க 4 பேர் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே நமக்கு சந்திரன் அமர்வது சுகத்தை தருவதாக இருந்தாலும் சூரியன் அமர்ந்ததுனாலே கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் வராமல் இருக்கணும்னா ஒரு தடவைக்கு 4 வாட்டி அந்த இடத்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் குரு 7ஆம் இடத்திலே அமர்வதும் புதன் 7ஆம் இடத்திலே அமர்வதும் நல்ல ஒரு சேர்க்கையை கொடுக்கும். முக்கியமாக வீட்டிலே கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது, அந்த அந்யோன்யத்தை ப்ளஸ் பண்ணிக்கலாம். 9ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் பயங்கள் வருவதற்கும் காரியங்கள் தடை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் குருவானவர் 3ஆம் இடமான கும்பராசியையும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது எதனா வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு ஜவாப் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் தான் காரியம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருங்க. இல்லீகல் டிரான்சாக்ஷன் அவசியம் செய்யவே வேண்டாம், ஓடி வந்துடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் விரோதத்தை தான் சம்பாதித்து கொள்வீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலை காட்டிவிடும். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு, இல்லை 11 பேர் சாப்பாடு வச்சுக்கோங்க. 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் பணம் இல்லை, கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வழிக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி இதை பண்ணுங்கள்.
நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம் ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல சூரியனோடு சேர்ந்த சந்திரனாகவும் குருவுடன் புதனும் சேர்ந்தவந்த உங்களுக்கு இருக்கிறாங்க. 6ஆம் இடம்னாலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கும், மருத்துவ செலவுகள் குறைவதற்கும், எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவதற்கும் ஒரு சூழ்நிலை, வெற்றிகளை உங்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்கான காரணங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. செலவுகள் இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவுகளை கொண்டு வந்து தரக்கூடிய குரு இருக்கிறதுனால பயம் இல்லாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம். உங்கள் ராசிநாதனும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவரும் நிவர்த்தி செய்து விடுகிறார். அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கும் அதுபோல் செலவு வந்தால் பார்த்து கொள்வதற்கும் ஆயிருக்கு. சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒருங்கே பெற்றுவிட்டால் மனதிலே நிம்மதி வந்துவிடும். அதனாலே 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே தர்ப்பணாதி காரியங்கள் எல்லாம் பண்ணின பிறகு மத்தியான வேலையில் 11:45 12:15 அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டயத்துக்குள்ளே அபிஜித் முகூர்த்தம் இருக்கும். அந்த முகூர்த்த நேரத்திலே தான தர்மங்கள் செய்வது உங்களுடைய வழக்கமாக்கி கொண்டீர்கள். ஆனால் அது இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணுங்கள். உங்களால் இயன்ற ரூபாயை நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ இல்லை சாப்பாடு விஷயங்களாகவோ உடைகளாகவோ ஏதோ முடியுதோ அதை செய்யுங்க. செஞ்சீர்களானால் உங்களுடைய பாவ கணக்கு குறைக்கப்படும் அப்படின்னு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்களிலே நல்ல நிகழ்வுகளை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளார 4 கிரக சேர்க்கையாக இன்றைக்கு அமைகிறது. இந்த 5ங்கிறத குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம், சந்தோஷம் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே குழந்தை ஸ்தானத்தில் இந்த விஷயம் நடக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது நோய்கள் இருக்கா, மருத்துவ செலவு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தேவையற்ற வாய் விட்டு பேசுகிறது, கச்சா முச்சான்னு பேசிட்டு வருது, எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி அமக்கலம் பண்ணுறது, அப்படிலாம் வேண்டாம். அதெல்லாம் அவமானத்தை கொடுத்து விடும். லாபம் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 5ல் குரு இருந்தால் லாபம் கிடைக்கும். ஆனால் அவமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது சேர்ந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இன்றைக்கி ஒரு நாள். செவ்வாய் நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார், கேதுவுடன் சேர்ந்து பார்க்கிறார். அப்போ கலகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காசிப் அப்படின்னு சொல்லுவோம், தேவையில்லாமல் புறம் பேசுதல் வேண்டாம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா பிரச்சனை உண்டுங்கிறது தான் இன்றைக்கி தெரியுது. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு எதாவது உபாயம் உண்டானா 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே அமாவாசை திதியாகிறதுனால நீங்கள் எவ்வளவு தூரம் ஆதரவற்ற எளியவர்களுக்கு உதவுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த பயங்களிலிருந்தும் கலகத்தினால் வரக்கூடிய விரோதங்களிலிருந்தும் விடுபட முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வையால் தொழில் ஸ்தானமான தனுசுவை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை இன்றைய நாளிலே சூரிய சந்திர குரு புதன் என்ற 4 கிரகங்கள் பார்க்கிறது. அவர்கள் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கக்கூடியது 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்போது சகோதரருக்குள்ளே இந்த மண் மனை வாகனங்கள் போல விஷயங்களிலே விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், இதனால் ஒரு சிக் ஃபீல் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள், ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், உடல் அசதி வருவதற்கான வாய்ப்புகள், சிநேகங்களுடைய விரோதங்கள், இப்படி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது.
அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறதுனாலே இந்த தொழிலையும் பாதிக்கும். அதனால் கூட்டு தொழிலாக இருக்கக்கூடிய குடும்பத் தொழில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். எந்த ஒரு டிசிஷனும் ஹேஸ்டி டிசிஷன் சொல்லுவோம், டக்குன்னு எடுத்தோம் முடித்தோன்னு பண்ணிடாதீங்க, ஆறாமரை யோசித்து செய்யுங்க அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளுங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அமாவாசை திதியானதுனாலே முடிந்தவரை தான தர்மங்கள் எளிய முறையில் செய்வதும் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். அதனால் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.